ஆந்திராவைச் சேர்ந்தவர் நிதி அகர்வால். கடந்த 2017ஆம் ஆண்டு வெளியான முன்னா மைக்கேல் என்ற படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகமானார். அந்த படத்தோடு பாலிவுட்டுக்கு முழுக்கு போட்ட நிதி அகர்வால் தெலுங்கில் கவனம் செலுத்தினார். அங்கு வரிசையாக சவ்யா சாச்சி, மிஸ்டர் மஞ்சு, ஐஸ்மார்ட் சங்கர் உள்ளிட்ட படங்களில் நடித்திருந்தார். இந்த சூழலில்தான் சிம்பு தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஈஸ்வரன் திரைப்படத்தில் நடித்து கோலிவுட்டுக்கு என்ட்ரி கொடுத்தார் நிதி. அதைத் தொடர்ந்து பூமி, கலகத் தலைவன் உள்ளிட்ட படங்களிலும் நடித்தார். வெள்ளித்திரையில் அவ்வப்போது தோன்றும் நிதி அகர்வால் மொபைல் திரையில் சோசியல் மீடியா மூலம் அடிக்கடி தோன்றி தனது ரசிகர்களுக்கு காட்சி கொடுக்க தவறியதில்லை. இன்ஸ்டா கணக்கில் அவர் வெளியிடும் புகைப்படங்கள் ரசிகர்களை பெருமூச்சு விட வைக்கும். தொடர்ந்து தனது புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்டு ரசிகர்களுடன் தொடர்பில் இருக்கும் நிதி அகர்வால் அவ்வப்போது சர்ச்சைகளில் சிக்குவது வழக்கம். ஈஸ்வரன் படத்தில் நடித்த போது நிதி அகர்வாலுக்கும் சிம்புவுக்கும் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறிவிட்டதாகவும் விரைவில் 2 பேரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்ற தகவல்கள் வட்டமடித்தன. ஆனால் அது வதந்தி என்று பின்னர் உறுதியானது. 2022ஆம் ஆண்டு ஒரு தனியார் நிறுவனத்தின் ஆணுரை விளம்பரத்தை பகிர்ந்ததுடன் தனியாக அதனை விளம்பரப்படுத்தி வீடியோ ஒன்றையும் பதிவிட்டார். ஆனால் இதை விழிப்புணர்வாக எடுத்துக் கொள்ளாமல் நெட்டிசன்கள் பலர் அதை வைத்து சர்ச்சையை கிளப்பினர். Hello everyone, I am just so thrilled to tell you that Durex Intense Condoms is all about making women's climax way better. இவை எல்லாவற்றையும் விட நிதி அகர்வாலின் காலை விடாமல் சுற்றிக் கொண்டிருக்கும் பிரச்சனை என்றால் அது சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியதுதான். தெலுங்கானாவில் சூதாட்டத்தால் ஏற்படும் நிதி இழப்பில் இருந்து மக்களை பாதுகாக்கும் நோக்கில் திருத்தப்பட்ட சட்டத்தின் கீழ் 2017 முதல் ஆன்லைன் சூதாட்டம் சட்டவிரோதமானதாக உள்ளது. இந்நிலையில் அதை கண்டுகொள்ளாமல் பல்வேறு ஆன்லைன் சூதாட்ட செயலிகள் அங்கு விளம்பரப்படுத்தப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட பனீந்தர் சர்மா உள்ளிட்ட பலர் தெலுங்கானா போலீசில் புகார் அளித்து வந்தனர். அந்த புகார்களை விசாரித்த தெலுங்கானா போலீசார் ஆன்லைன் சூதாட்ட செயலிகளை விளம்பரப்படுத்தியதாகவும் அவற்றில் முதலீடு செய்ய மக்களை தூண்டியதாகவும் நடிகர்கள், நடிகைகள், யூடியூபர்கள், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதன்படி நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ், நடிகை நிதி அகர்வால், பிரணீதா சுபாஷ், லட்சுமி மஞ்சு, கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா மற்றும் சமூக ஊடக பிரபலங்கள் பலர் மீதும் தெலுங்கானா காவல்துறை சில மாதங்களுக்கு முன்னர் வழக்கு பதிவு செய்தது. இந்த சூதாட்ட செயலிகள் பணத்தை சீனா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தியது தெரிய வந்தது. இதனால் இந்த வழக்கை அமலாக்கத்துறையும் விசாரிக்கும் என சைபராபாத் காவல் ஆணையர் அவினாஷ் கந்தி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தெலுங்கானா போலீசார் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை விஜய் தேவரகொண்டா, ராணா, பிரகாஷ் ராஜ், நிதி அகர்வால், பிரணீதா சுபாஷ் உள்ளிட்ட நடிகர், நடிகைகள், யூடியூபர்கள், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்கள் என 29 பிரபலங்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. இந்த வழக்கில் நடிகை விஜய் தேவரகொண்டா, பிரகாஷ் ராஜ், ராணா உள்ளிட்டவர்கள் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதன் தொடர்ச்சியாக அவ்வப்போது இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் சிஐடி சிறப்பு விசாரணை குழுவின் முன் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகின்றனர். அந்த வரிசையில் தற்போது நடிகை நிதி அகர்வால் சிறப்பு விசாரணை குழு முன் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார். 1 மணி நேரத்துக்கு மேல் தொடர்ந்த விசாரணையில் பெட்டிங் ஆப் மேனேஜர் எப்படி அவர்களை தொடர்பு கொண்டார்கள், எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. ஸ்கில் பேஸ்ட் கேமிங் ஆப்ஸ் என நினைத்து விளம்பரப்படுத்த ஒப்புக்கொண்டதாகவும் அது சூதாட்ட செயலி என தெரியாது எனவும் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நிதி அகர்வாலோடு ஸ்ரீமுகி, அம்ருதா சௌதரி ஆகியோரும் விசாரணைக்காக ஆஜரானது குறிப்பிடத்தக்கது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.